ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லோருக்கும் வணக்கம். தமிழக வெட்டிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதாவது தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பேச்சாளர் 20 பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் காமராஜ், செங்கோட்டையன், இப்படி நட்சத்திர பேச்சாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பெரம்பலூர் பரப்புரை ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தளபதி விஜய் வெளியில பிரச்சாரம் பண்ண போறாரு. அந்த தளபதி விஜயோட சந்தோஷத்தை நீங்க கெடுத்துறாதீங்க. அவர் போகும்போது தயவு செஞ்சு அவர் பின்னாடி யாருமே தயவு செஞ்சு வராதிங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. அவர் நமக்காக தான் வராது, நம்ம கிட்ட பேசத்தான் போறாரு. செல்லுல கேளுங்க, டிவியில கேளுங்க, எல்லாம் லைவா போடுங்க. உங்க ஆர்வம் நமக்கு புரியுது. தயவு செஞ்சு அந்த ஆர்வத்தில் தளபதி விஜய்க்கு கெட்ட பேர் வைப்பது குத்துறாதீங்க. இந்த நாம் தமிழர் கட்சி கொத்தடிமைகளும் எப்படி அரசியல் பண்றாங்கன்னு தெரியுமில்ல. இந்த 10க்கு இந்த ஜூலி வேலை 50, 500 ஆக்குது. அந்த மாதிரி கேவலப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளை இந்த கூட்டத்தில் ஒரு இளவு விழாத காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் மெதுவா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா யாராவது தமிழக வீட்டுக்களை தொண்டை துண்டு போட்டு யாரை அவனை அடிச்சு விரட்டிருங்க. அடிச்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் இதுக்காண்டி தான் தடுத்து போட்டோம் சொல்லிக்கலாம். ஆனால் ஒருத்தவரால் உயிர் போகக்கூடாது. தளபதி விஜய் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவரை நிம்மதியாக கொடுங்க. அவருக்கு பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு தொண்டனம். இப்போதான் தஞ்சாவூர்ல ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் இறந்து போனாரு தெரியுமே. உங்களோட உயிர் முக்கியம். உங்களுக்கு ஆர்வம் புரியுது. அவர் நமக்காக தான் வந்திருக்கா. நம்ம பார்ப்போம், செல்லுல பார்க்கலாம். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம்.